தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சில நாட்களாகவே வலைதளங்கள்ல பெரும் சிக்கல் முட்டி மோதி தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, யார் யார் அப்படின்னு பார்த்துட்டா, இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணிலே வளர்ந்து நடிகராக உயர்ந்து உச்சபட்சத்தில் இருந்து அவர்களை தலைவனாகவும் இறைவனாகவும் பார்த்த இந்த தமிழ் குடிகள் யார் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஐயா பாக்கியராஜ் அவர்கள், அவர் ஐயா பார்த்திபன் அவர்கள், அவர் ஐயா போஸ் வெங்கட் அவர்கள், இவர்கள்லாம் தங்களை தெலுங்கர்கள்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி அப்படின்ட்டு இப்போ ஒரு கசப்பான வார்த்தைகள் மோதல் சமூக வலைதளங்கள்ல பின்னி பிணைந்திருக்கு. அதை மாற்றுக்கிறது இல்லை. அவர்களை திட்டுறதுனால என்ன வந்துட போகுது? ஒன்றும் வரப்படுது. அவங்க அந்த சமூகத்திற்கு அந்த இனத்திற்கு உண்மையா இருக்கிறாங்க. இதை நம்ம பெருமைப்படணும். அது போன்ற ஒரு இன உணர்வு தமிழர்களுக்கு இல்லையே, நாமும் அப்படி இருக்க வேண்டுமே என்று நாம் அதற்கான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும். அவர்களை திட்டுறதுனால என்ன வந்துட போகுது? ஒன்றும் வரப்போறதில்லை. அப்ப இந்த மண்ணோட ஒரு சாபக்கேடு என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா, ஒத்த திரைப்படத்துல ஒருத்தன் ஜெயிச்சு வந்துட்டா அப்படின்ன தலைவா வா தலைவா நாடாளுவோம், உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். வாழை அபிஷேகம் பண்ணுவேன், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவேன், கையில குத்துவேன், வேலை குத்துவேன், அப்படியே நடப்பேன், தீ குளிப்பேன். ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் நீ நடிச்சுட்டா போதும், நீ தமிழ்ல பேசி நடிச்சுட்டேன்னா போதும், நீதான் தலைவன். அப்ப இது எப்படி பாக்குறியா அப்படின்னா, இவன் இருட்டில் தலைவனை தேடக்கூடிய, இவன் பகல்ல தலைவனை தேடலை. அதாவது திரையில் சண்டை ஓடுகிற அந்த தலைவனை பார்க்கிறவன் தரையில சண்டை போட்ட தலைவர் மறக்கிறேன். அது புரியல. அப்ப ஒரு கதைக்களத்தை வைத்து அவன் ஆடுகிறான், அவன் பாடுறான், சண்டை போடுறான். அந்த கதைக்களத்துல உண்மை இருக்கு, சோகம் இருக்கு, பொய் இருக்கு. இதை எல்லாம் எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத நம்புறான். உடனே கோஷம் போட, போஸ்ட் ஓட்ட, விடிய விடிய தலைவா வாழ்க, வா தலைவா அப்படின்னு எந்த நிலப்பரப்புலையும் இல்லாத ஒரு தற்குறி நிலைமை இந்த தமிழர் நிலத்துல இருக்கு. அப்ப இவங்க எப்படி, எதனால இப்ப இவனுக்கு தமிழ் இந்த தமிழர் நிலத்தில் ஏன் போஸ் வெங்கட், பாக்கியராஜ் அவர்கள், ரெண்டாவது பார்த்திபன் அவர்களை வசை பாடுறான் அப்படின்னா, இவன் இவ்வளவு நாளா ஏமாத்திருக்கிறான். இவர்கள் இவ்வளவு நாட்களாக ஏமாற்றப்பட்டு இருக்கிறோங்கிறத உணர்றேன். அதெல்லாம் ஏமாற்றப்பட்டார் என்பதெல்லாம் உண்மை இல்லை. அவர் இனத்திற்காக நிற்கிறாரு. நீங்க தமிழர்கள் தமிழர் நிலத்திற்காக நில்லுங்க. இப்ப திராவிட கட்சிகள் இதை எப்படி அணுகுது அப்படிங்கிறத என் அன்பிற்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட கட்சிகள் எப்படி அணுகுது அப்படின்னு வந்தா, நம்ம 10 பேர் கூடி நிக்கிறோம். நீ என்ன சாதி, நான் என்ன சாதி, நீ என்ன சாதிங்கிறத கேட்டக்கூடாது. அதற்கு என்ன அப்படின்னா, எங்கள் இயக்கம் சாதியே இல்லப்பா. எப்படி? எங்கள் இயக்கத்துல சாதியே இல்லை. நாங்கள் ஒருத்தரை சாதி கேட்க மாட்டோம், சாதி பார்க்க மாட்டோம், பழக மாட்டோம். இது திராவிட கட்சியினுடைய தத்துவம். அப்ப சாதின்னு பேசினாலே மனதுல அந்த சிந்தனை ஓட்டம் ஏற்பட்டாலே அங்க மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த திராவிட கட்சியோட சூழ்ச்சியை பார்த்துக்கோ. அப்ப நாங்க 10 பேர் இருக்கோம்னா, இவர் 2 பேர் தெலுங்கர் இருப்பாரு, 2 பேர் மலையாளி இருப்பாரு, 3 பேர் கன்னடர் இருப்பாரு. எல்லா மொழி பேசுகிற மக்களும் இங்க பேசுகிற மொழியால் தமிழரா நிற்பேன். யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? நீங்க யாரு மறவரா, நீங்க யாரு கோனாரா, நீங்க யாரு தேவேந்திரரா, நீங்க யாரு பறையரா, நீங்க யாரு முத்திரையரா, நீங்க யாரு வன்னியரா, நீங்க யாரு செட்டியாரா, நீங்க யாரு அப்படிங்கிறத நம்ம பேசிட்டோம்னா, இவர் யாரு அப்படின்னா, இவர் முத்திரையரா, இல்ல மறவரா, கள்ளரா, அகம்படியாரா, இல்ல வன்னியரா, தேவேந்திரரா, பறையரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும். எதுவுமே இல்லைன்னா இவர் யாரு? அவர் மலையாளியாக இருப்பார், அவர் கன்னடராக இருப்பார், அவர் தெலுங்கராக இருப்பார். புரிஞ்சுட்டீங்களா? இந்த குடிய அரசியலை ஒழித்து பதிலாகத்தான் சாதி ஒழிப்பு என்ற பெயர்ல இந்த மாற்றுமொழி பேசுகிற மக்கள் தன்னை அடையாளப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சாதி ஒழிப்பு பேசினது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப கடவுள் மறுப்பு ஏன் பேசுனியா அப்படின்னா, ஒட்டு மொத்தமா கடவுள் கோவில் என்ற இடத்துலதான் தமிழர்களுடைய வேறு அங்கதான் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா சிவனாருக்கும் பார்வதிக்கும் தாலி எடுத்து கொடுத்து திருமணம் செய்து வைத்த
இந்த நிலத்துல வந்து இவர்கள் யார் என்று உணரக்கூடாது என்கிறதுக்காகத்தான் கடவுள் மறுப்பு. முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் முடிச்சு மறுவீடு வருகிற அந்த வாழ்வியல் இன்னும் வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? எண்ணற்ற கோயில்கள தமிழர்களுடைய தொடர்பு இல்லாம எதுவுமே இருக்காது. நாற்று நடவாக இருந்தாலும் சரி, அறுவடையாக இருந்தாலும் சரி, வாழ்வியலோடு தமிழர்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது இந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்கள். அதனால இவன் கடவுள் மறுப்பு. சமூக நீதி என்ன பேசுறான்? எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு. நாமெல்லாம் திராவிடர்கள், தெலுங்கர்கள் திராவிடர்கள், கன்னடர்கள் திராவிடர்கள், மலையாளிகள் திராவிடர்கள், தமிழர்கள் திராவிடர்கள், நாமெல்லாம் ஒண்ணு. அதனால சமூக நீதி. அப்ப இதுல என்ன? இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் பிரிவுல இருக்கிற மட்டும்தான் வந்து ஆதி திராவிடர் இருக்கான். மத்தவன் புறம் மறவன், செட்டியாரு, கோனாரு, முதலியாரு, வன்னியரு, பறையரு எல்லாம் வந்து பிற்படுத்தப்பட்டவனா இருப்பான், மிகவும் பிற்படுத்தப்பட்டவனா இருப்பான், முற்பட்ட சமூகமா இருப்பான். ஆனா இதுல வந்து ஒரு பட்டியலில் உள்ள மட்டும்தான் வந்து ஆதி திராவிடர்களாக இருப்பான். இவனுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற மறவன், கள்ளன், அகமுடையார், நாடார், முதலியார், செட்டியார், எண்ணற்ற வன்னியர்கள் இவர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு மோதல் இருக்கும். இந்த ஆதி திராவிடர் பட்டியல இருக்கிறவன் எப்பயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இவன் கீழ் சாதி, தாழ்ந்த சாதி, ஒடுக்கப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், தலித்து, அரிசனம் அப்படிங்கிற எண்ணற்ற வரையறைகள் பக்கம் பக்கமா எழுதலாம். இவன் எப்பயுமே ஒரு ஓரத்திலேயே நிற்பான். இவன் வந்து இந்த பட்டியல் பிரிவுல இருக்கிறவன் ஒருபோதும் அதிகாரத்துக்கு வர முடியாது. பொது நீரோட்டத்தில் வந்து கலக்க முடியாது, நிக்க முடியாது. இவன் ஒரு மாவட்ட செயலாளரோ, இந்த பட்டியல் பிரிவில் இருக்கிறவன் ஒரு மாவட்ட செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, மாநில பொறுப்பாளரோ எதுக்குமே வர முடியாது. எதுக்குமே வர இவன் என்ன செய்வான்? கோஷம் போடுவான், போஸ்ட் ஒட்டுவான், கொடி பிடிப்பான், அல்லக்கையா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? இவன் என்னதே வந்து இந்த பட்டியல் பிரிவுல இருக்கிறவன் ஒரு பொதுத்தளத்துல வந்து போராடி முண்டி அவன் தியாகம் பண்ணி வந்தாலும் ஒரு அடி அங்கலை எட்டு வைக்க முடியாது. இந்த இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் உள்ள பூரா அடிச்சு அப்படியே வெளியேற்றி. இந்த முற்பட்ட சமூகத்தில் உள்ளவன், மிகவும் பிற்பட்ட சமூகத்தில் உள்ளவன் ஒருபோதும் இவன் வர முடியாது. இவன் பெரும்பான்மையா இருப்பான், இவனும் பெரும்பான்மையா இருப்பான். இந்த பட்டியல் பிரிவுக்கு எதிராக உள்ள பிற்பட்ட சமூகம், மிகவும் பிற்பட்ட சமூகத்துல இருக்கிற, முற்பட்ட சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரும் வந்து சுத்தி தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளிகளும் சுத்தி அப்படியே நின்றுப்பான். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப பட்டியல் பிரிவில் இருக்கிற இந்த தேவேந்திரர், இந்த பறையர்களுக்கு தான் அதிகாரம் உள்ள ஆட்சி இல்லைன்னா, அப்ப இந்த பட்டியல் பிரிவு அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம், முற்பட்ட சமூகமா இருக்கிற மறவர்களுக்கும், கள்ளர்களுக்கும், நாடார்களுக்கும், செட்டியார்களுக்கும், கோனார்களுக்கும், வன்னியர்களுக்கும், முத்திரையர்களுக்குமாவது அதிகாரம் வந்து முழுமையாக பெற்று அடைஞ்சிருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த ஆதி திராவிடர் பட்டியல், இந்த பிற்பட்ட சமூக பட்டியல், மிகவும் பிற்பட்ட சமூக பட்டியல், முற்பட்ட சமூக பட்டியல், இதை இரண்டும் ஆளுவது யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா தெலுங்கர்களும், கன்னடர்களும், மலையாளியும் தான் ஆள்றான். அதிகாரத்துல அவன் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் சமூக நீதியை பாருங்க. மானங்கட்ட இந்த இத்து போன ஆகாத வயலோட அந்த ஆகாவளி கோட்பாடு, இந்த திராவிட கோட்பாடு பாருங்க என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக உள்ள இந்த மண்ணில் கோலைச்சியுள்ள திராவிட கட்சிகள், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகம், இந்த கழகம், எத்தனை கழகம் இருக்கட்டும், எத்தனை கழகம் இருக்கும், நாமெல்லாம் திராவிடர்கள் ஒண்ணுடா அப்படின்னு பீத்திரியாலவன் ஒரு திராவிட மரவனுக்கு, இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு திராவிட வன்னியனுக்கு இந்த தமிழர் நிலத்தில் திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? ஒரு திராவிட கள்ளனுக்கு இந்த மண்ணில் திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி ஒரு கள்ளனுக்கு இல்லையா? இத்தனை ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்குகிற ஒரு தகுதி தேவேந்திரர்களுக்கு இல்லையா? இத்தனை ஆண்டுகளில் ஆதி திராவிடர் பட்டியல், ஆதி திராவிடர் பட்டியல் பிரிவு என்று பேசுகிற இந்த இடத்தில் ஒரு ஆதி பறையனுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? இத்தனை ஆண்டுகளில் ஒரு அகமுடையாருக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லையா? சொல்லு. முத்திரையருக்கு இல்ல, மறவனுக்கு இல்ல, கோனாருக்கு இல்ல, செட்டியாருக்கு இல்ல, நாடாருக்கு இல்ல, தேவேந்திரனுக்கு இல்ல, வன்னியருக்கு இல்ல, பறையனுக்கு இல்ல, எவனுக்கும் திராவிட கட்சிகளுக்கு தலைமை தாங்கிற தகுதி இல்லை. இவன் அத்தனை தமிழ் குடிகளும் திராவிடத்திற்கு செம்பு தூக்கி முட்டு கொடுத்து பிளாஸ்டிக் சேர்ல உட்காந்து நக்கி பொழைச்சு 4 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரத்தன்மை தான் இன்ன வரைக்கும் இருக்கு. இப்ப வரைக்கும் இருக்கு.
இவனுக்கு உட்கார்றது கூட ஒரு பிளாஸ்டிக் சேர் போட மாட்டான். ஒவ்வொருத்தரும் 2 கோடி 3 கோடி, நாங்க 5 கோடி 50 கோடி இருக்கோங்கிற வெக்கமான சூடு சொரணை இல்லாம இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இவன் மண்டிட்டு ஒத்த சீட்டுக்குத்தே இந்த தேர்தலுக்கு ஒரு மாநாடு ஓடுவான். ஒத்த பெட்டிக்குத்தே இந்த தேர்தலுக்காக ஒரு 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 மாநாடு போடுவான். இவனோட அரசியல் இதுதான் சமூக நீதி அவன் கத்துக் கொடுத்தது. இல்லை, நாடு ஓன் நாடு, ஒன் மக்கள். நீ அவன்கிட்ட போய் நின்று ஒத்த சீட்டுக்கும் ஒரு பெட்டிக்கு இப்படி நாக்க தொங்க போட்டு அலையிறியங்கிறது மக்கள் நீதியும் கேட்கணும். வெக்கம் இல்லையாடா? பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறான்டா, உன்னைய மதிக்கலடா, நிக்க விடடா, வந்தாவா வரலன்னா போடான்னு சொல்றான்டா. இதெல்லாம் புலப்பாடா அப்படிங்கிறத கேட்கணும். இதுதான் பேசின சமூக நீதி. பொருளாதாரம் வந்தா சாதி வெளியில போயிடும். சாதி ஒழிப்பு எப்படி? பொருளாதாரம் வந்தா சாதி வெளியே போயிடும், சமூக நீதி வந்துடும். இப்போ ஒண்ணு மட்டும் பேசுவோம். நெல்லையில கவின் சுபாசினி கொலை வழக்க பார்த்திருப்பீங்க. 2 பேரும் காதலர்கள். ஒருவர் காவலருடைய பொண்ணு சுபாசினி, ஒருத்தர் பாத்தீங்கன்னா பொறியாளராக இருக்கிறார். ஒருத்தர் கவின், அவரு வெளியில வேலை செய்யறாரு, சென்னையில வேலை செய்யறாரு. அவரு 1,50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறாரு. 2 பேரும் பொருளாதாரத்துல உயர்ந்த குடும்பம், தன்னிறைவு பெற்ற குடும்பம். அங்க ஏன் கவின் கொல்லப்பட்டேன் சொல்லுங்க. அந்த பெண்ணை விட வசதியான குடும்பம் கவின். யாரு? சுபாசினியை விட வசதியான குடும்பம். எப்படி கொல்லப்பட்டேன்? காரணம் என்ன? அங்க சாதி, ஒடுக்கப்பட்டவன், வஞ்சிக்கப்பட்டவன், பிதுக்கப்பட்டவன், நசுக்கப்பட்டவங்கிற ஒரு சாதி இழிவு அங்க கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த உளவியல் கட்டமைக்கப்பட்டது யாரு? சுபாசினி தம்பி கவினை வெட்டிட்டு உள்ள போறியான். அவன் குற்றவாளி இல்ல. இந்த மண்ணில் சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, சமூக நீதி பேசி ஒரு குறிப்பிட்ட பூர்வகுடி மக்களை தாழ்த்தப்பட்டவனாக, வஞ்சிக்கப்பட்டவனை இன்று வரை ஒரு ஓரத்தில் உட்கார வைத்து கூனி குறுக வைத்து அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மண்ணில் இல்லாத அத்தனை கரைகளும் சுமத்தி இருக்கிற திராவிட கட்சி நீதாண்டா துரோகி. நீதாண்டா வெட்ட சொன்னவன், நீதாண்டா வெட்டுறதுக்கு காரணமா இருந்தவன், நீதாண்டா. அவனுக்கு அந்த பிஞ்சு பயலுக்கு எப்படி வந்துச்சு அந்த குணம்? கொடூர மறுவாழத்து வெற்ற அளவுக்கு என்ன வந்துச்சு? யாரா காரணம்? எப்படி அவர் உழவு கூடி தாழ்த்தப்பட்டவனா இருப்பான்? அந்த எண்ணம் திராவிட கட்சி உனக்கடா வந்திருக்கும். இன்று இருக்கிற நாம் தமிழர் கட்சி சொல்லுதுரா, எப்படா உலகத்திற்கு சோறு ஓட்டை எப்படா தாழ்த்தப்பட்டவனா இருக்க முடியும்? அவனை பட்டியலிருந்து வெளியேற்றா அப்படின்னு எங்க அண்ணன் சீமான் போராடுறாரு. புரிஞ்சுக்கிட்டியா? ஏன் இந்த எண்ண ஓட்டம் ஏன் உனக்கு வரல? நீ மண் சார்ந்தவன் இல்ல, இந்த மண்ணுக்கானவன் இல்ல. இந்த மண்ணை ஆளுகின்ற ஒரே நோக்கமே தவிர இந்த மக்களுடைய சமூக சிக்கலை உடை தெரிய வேண்டும் என்ற எண்ணப்பாடும் நிலைப்பாடும் உனக்கு இல்லை. அதன் காரணம், அதன் காரணம். புரிஞ்சுட்டீங்களா? திரைத்துறையில இருக்கிற நடிகர்கள் ஆண்டு கொளுத்து உண்டு சம்பாரிச்சு கோடி கோடியா கொட்டி கவுத்தி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு அந்த இனம் சார்ந்து நாங்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள்னா வாழ்த்திட்டு போவோமே. அது மாதிரி நீங்க இரு. இதுல என்ன இருக்கு? நாம அவங்க கூட சண்டை போட்டு என்ன செய்ய போறோம்? ஒண்ணும் செய்ய போறது இல்ல. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள், இந்த மண்ணில் வாழுகின்ற மக்கள் நாங்கள் தெலுங்கர்கள் என்று வரவேற்கிறோம். நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள், இந்த மண்ணில் வாழுகின்ற கன்னடர்கள் நாங்கள் கன்னடர்கள் என்று. நெஞ்சை நிமிர்த்தி சொல்லு, இந்த மண்ணில் வாழுகின்ற மலையாளிகள் நாங்கள் மலையாளிகள் என்று. இந்த மண்ணில் வாழுகின்ற சௌராஷ்டிராக்கள் நாங்கள் சௌராஷ்டிராக்கள் என்று சொல்லு. இதுல என்ன இருக்குது? இதெல்லாம் மறைச்சு திராவிடம் என்ற பேர்ல ஒளிஞ்சு தமிழர்களை ஏமாற்றி மீண்டும் இந்த மண்ணில் கோலைச்ச வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய துரோகம். நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. நீங்க சொல்லுங்க, என்ன இழந்தோம்? ஒட்டு மொத்தமா இந்திய பெருந்தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கு பிறகு மேடெண்ணெய் காடெண்ணெய் எல்லாம் இங்கதான் இருக்கு, நாமெல்லாம் திராவிடர்கள் தானே, நாமெல்லாம் இந்தியர்கள் தானேன்னு எங்கள் முல்லை பெரியாற்றினுடைய உரிமையை பறிச்சிங்க. குடகு இந்த மண்ணில் தானே இருக்குன்னு எங்களுடைய காவேரியை பறிச்சாங்க. ஏத்துக்கிற முடியுமா? காவேரி பறிக்கப்பட்டது, பாலாறு பறிக்கப்பட்டது, நொய்யலாறு அழிக்கப்பட்டது, எண்ணற்ற ஆறுகள் நாசமடைஞ்சிருச்சு. உலகத்துல அடிச்சு விரட்டப்பட்ட அத்தனை நாசகர திட்டமும் இங்கதான் இருக்கு. சொல்லுங்க, மீத்தன், ஈத்தன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்டு, அணுமின் நிலையம், அனல்மின் நிலையம், எத்தனை எத்தனை சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நாங்கள் ஏமாற்றப்பட்டோம்? இந்த மண்ணை நேசிக்கிற, இந்த மண்ணில் வாழுகின்ற ஒருவன் தமிழை தாய்மொழியாக கொண்டோம் இந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்தால் இத்தனை நாசகார திட்டங்கள் இங்க வந்திருக்குமா? ஸ்டெர்லைட்ல குருவியை சுட்ட மாதிரி சுட்டி இருப்பானா? கால்படி நெல் உயர்வுக்காக போறாரியா? 44 பேர் வெட்டி எடுத்து ஒரு குடிசை வீட்டுல விட்டு எரிக்கிறியா? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு கிடைச்சிச்சு? சொல்லுங்க பார்ப்போம். சொந்த மண்ணுல பூர்வ குடிகள் எரிஞ்சு சாகணும்னு எங்க தலைவிதியா? நீ சொல்லு பார்ப்போம். சொந்த மண்ணுல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போராடும் போது 17 பேரை புறநையாற்றுல நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு வீசுற, தூக்கி அடிச்சு கொள்ற. ஏதாவது ஒரு தீர்வு தெரிஞ்சா சொல்லு. பூரா உன்னுடைய சூழ்ச்சி, உங்களுடைய சூழ்ச்சி.
இந்த மண்ணில் வாழுகின்ற தலைவர்கள், சமூகத்திற்கானவர்கள், குடிக்காக நாங்கள் போராடுகிறோம் என்பவர்கள்லாம் ஒரு சீட்டுக்கும் நோட்டுக்கும் வந்து மண்டியிட்டதனுடைய விளைவு நாசமா போச்சு. இங்க பட்டியல் பிரிவுல இருக்கிற தேவேந்திரரும் பறையர்களும் வந்து ஆதி திராவிடன், தமிழ் புலிகள்னு ஒரு கட்சி, ஆதி புலிகள்னு ஒரு கட்சி, ஆதி தமிழர் கட்சி. இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு சொல்லுங்க நீ பாப்போம். அப்ப நீங்க எல்லாம் யாரை போய் ஆதரிக்க போறீங்க? ஐயா ஸ்டாலினை போய் ஆதரிப்ப. ஏன்னா உன் இனம் நீ சீமான் ஆதரிப்பா? ஆதரிக்க முடியாது. அங்க உன் இனம் அறுக்கும். புரிஞ்சுட்டியா? சமூக நீதிங்கிற பேர்ல 19% இடஒதுக்கீட அதுல 3 விழுக்காடை வந்து அருந்தியதற்கு கொடுத்து மிச்ச தேவேந்திரர்களுக்கும் பறையர்களுக்கும் அநீதி அளித்தது இந்த திராவிட கட்சி. இந்த பாவத்துல நீங்க எங்க கொண்டு போய் போட போற? இந்த திராவிட கட்சியை தாங்கி நிக்கிறேன். இப்ப தமிழ்நாடு தமிழ் இருக்கேங்கிற, இந்தி அழிக்க முடியுமாங்கிற, இந்தி இப்படி வரலாமா? இந்த தொடர்வண்டி நிலையத்துல போய் அதை அழிக்கிற. இந்தி எப்படி உள்ள வந்தது? இன்னைக்கு இருக்க இந்தி எப்படி உள்ள வந்துச்சு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம், அந்த கும்பல் பூரா வந்து எத்தனை பள்ளிகளை திறந்து வச்சிருக்காங்க பாரு. அதை போய் நிப்பாட்டு. அதற்காக என் தாய் தமிழ் உறவுகள், இங்கு வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற முழக்கத்தோடதே நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கோமே தவிர வந்து திராவிடத்தின் பேர்ல அந்த வெறியர்களை எதிர்க்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிறோம். திராவிடத்தின் பேர்ல ஒளிந்து மீண்டும் எங்களுடைய மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கனிம வளத்தை சுரண்டி திங்கிற அந்த கூட்டத்தை எதிர்க்கிறோம். அவனை கருவ இருக்கிறோம். திராவிடத்தை வேற இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்களை எதிரியாக நினைப்பதில்லை, கன்னடர்களை எதிரியாக நினைப்பதில்லை, குஜராத்திகளை எதிரியாக நினைப்பதில்லை, சௌராஷ்டிராக்களை எதிரியாக நினைப்பதில்லை, தெலுங்கர்களை எதிரியாக நினைப்பதில்லை. புரிஞ்சுக்கணும். எங்களோட வந்து ஒன்று சேர்ந்து நிற்பவர்கள்ட்ட என்னைக்கும் நாம் ஒன்றாகத்தான் இருக்கோம். என்னவங்க பங்காளிகள் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏமாத்துறியான் திராவிடத்தின் முன்னாடி வந்து அப்படியே ஏமாத்துறியான். அதுதான் இன்னைக்கு வந்து சிக்கலா இருக்கு. இந்த திராவிடத்தின் பேர்ல பூரா அந்த அப்படியே ஒளியிறியா மத்தியிலா இந்த அதர்மம் மனோஜ், திருமுருகன் காந்தி, திருவள்ளுவன், ஐயா ஸ்டாலின், கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பெரியார்ட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது தெரியும். அது இத்து காயலாங்கடைக்கு போனதுன்னு தெரியும். ஆனால் தமிழர்களை ஆள வைப்பதற்கு திராவிடம் என்ற தத்துவத்தை கண்டுபிடிச்சவன் பெரியார். எங்களுக்கு 1000 பெரியார் இருக்கேன். அது வேற. இந்த ராமசாமி நாய்க்கரு. புரிஞ்சுட்டியா? அதனால அந்த ஆயுதத்துக்கு பின்னாடி ஒளியிற, வேற வழி இல்லை. உன்னால பதில் சொல்ல முடியல, தர்க்கம் பண்ண முடியல, அப்படியே அலற. இன்னைக்கு முடியவே முடியாது. புரிஞ்சுட்டியா? 1000 சீமா நீங்க உருவெடுத்துட்டோம். ஒரு மயிரும் கண்டக்கால் மயத்தை கூட பிடுங்க முடியாது. உன் திராவிடத்தை அழிச்சே தீர்வான். எழுதி வச்சுக்கோ. நீ அழிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் இருக்கு அந்த எச்சங்கள், அதுவும் தொடச்சிருவோம் அந்த தேர்தல்ல. எழுதி வச்சுக்கோ. அதனால வந்து அன்பிற்குரிய உறவுகள், தாய் தமிழ் உறவுகள் வந்து இது போன்ற எண்ணற்றவர்கள் இன்னும் திரைமறைவில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், அரசியல் மறைவில் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். நிஜ வாழ்வில் தொழிலதிபர்களாக, தமிழர்களாக வேஷம் பூசிக்கொண்டு ஒளிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால் அவர்களை கடந்து போவோம். தமிழ் தேசிய இனத்தின் கடைசி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற முழக்கத்தோடு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வென்று காட்டுவோம் அடுத்த தலைமுறைக்காக. நன்றி, வணக்கம்.